மற்றவங்களை விட வித்தியாசமாக இருக்கிறேன்னு வச்சுக்கோயேன். எப்படி வித்தியாசமாக இருக்கிற? நான் சொல்கிற உண்மையான ஒரு சம்பவம் நடந்தது. என்ன சம்பவம் தெரியுமா? ஒரு பிஸ்கெட் கம்பெனிங்க. அந்த பிஸ்கெட் கம்பெனியில் ஒருத்தர் ஒரு மேனேஜர் இருந்தார். மேனேஜர் தான் அவர். 25 வருஷம் வேலை செஞ்சு ரிட்டையர்ட் ஆகிட்டார் சார். ரிட்டையர் ஆன அந்த ஆள் போனதிலிருந்து பிஸ்னஸ் டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப பெரிய 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 எக்யூப்மெண்ட்ஸ், மெஷின்ஸ், குவாலிட்டி குறையவே இல்லை. என்ன பிரச்சனைனா, ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு போகுதில்ல இந்த பிஸ்கெட் பேக்கெட்ஸ். அந்த பிஸ்கெட் பேக்கெட்டில் அந்த பேக்கெட் ஒன்று இருக்குது. அந்த பேக்கெட் வந்து அட்டை டப்பா. அதில் 25 பேக்கெட் போகுதுன்னா 21, 22 தான் பிஸ்கெட் இருக்குது. 3 பிஸ்கெட் இல்லை. பேர் கெட்டு போய் குறைய ஆரம்பிக்குது கம்பெனியினுடைய நேம். எவ்வளவோ பார்த்துட்டாங்க, எப்படி பிஸ்கெட் குறையுது உள்ள. கரெக்டாக தான் பேக்கிங் நடந்துட்டு இருக்கு, எல்லாமே கரெக்டாக இருக்கு. எங்கே தப்பு நடக்குதுன்னு தெரியல. அந்த 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தார்ல, நான் சொல்கிறது RI, ரியல் இன்டெலிஜென்ஸ். அந்த ஆளை கூப்பிட்டார். என்னையா நீ போனதுலேருந்து ஏதோ நடக்குது, என்ன பிரச்சனை? அவர் வந்து எல்லாத்தையும் சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இப்படி சுற்றி பார்த்துட்டு, இந்த உள்ளேருந்து வரும்ல பிஸ்கெட்டு பேக் பண்ணுற, பிஸ்கெட் போட்டு பேக் பண்ணுற இந்த மெஷின் தள்ளோம்ல, பேக் பண்ணி தள்ளும். அந்த பேக் பண்ணி தள்ளுற அந்த இடத்துல அவர் ஒரு ஃபேன் வச்சுருந்துருக்கார். அது எதுக்கு ஃபேன்னு எடுத்துட்டாங்க. அந்த ஃபேன் என்ன தெரியுமா? பிஸ்கெட் இல்லாத பாக்ஸ் வந்துச்சுன்னா அடித்து தள்ளிடும். அந்த ஃபேனை யாரோ ஒருத்தன் இங்கே எதுக்கு ஃபேன் அப்படின்னு எடுத்துட்டான் ஒருத்தன். பிஸ்கெட் பேக்கெட்ஸில் வந்து பிஸ்கெட் இல்லாமையே பேக் பண்ணி போயிருக்கு. இதை எனக்கு ஒரு கூட்டத்தில் தகவலாக தந்தவர் இந்த தமிழ்நாட்டின் அமைச்சர். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கேதரிங்கில் பேசும்போது அவர் கொடுத்த தகவல், ரியல் இன்டெலிஜென்ஸ்க்காக அவர் கொடுத்த தகவல். உன்னை நம்பி ஒரு $1000 இல்லைன்னா உன்னை நம்பி ஒரு 3 லட்சம் ரூபாய் உன் கையில் வந்து ஒரு ப்ராஜெக்டாக ஒரு கம்பெனி கொடுக்குதுன்னா, அதனால அந்த கம்பெனிக்கு ஒரு 30 லட்சம் ரூபாவது பிரயோஜனம் இருந்தால் தான் உன் கையில் 3 லட்சம் ரூபாய் வரும். அந்த 30 லட்சம் ரூபாவை நீ சம்பாரிச்சு கொடுக்குற புத்தியுடன் நீ வெளியேறுகிறாயா? ஐ வில் ஹையர் யூ. யூ கேன் டிமாண்ட். நான் உனக்கு 50 லட்சம் ரூபாய் பண்ணித்தரேன் per annum. இது பாருங்க, இப்போ நானும் நீங்களும் பேசிட்டு இருக்கோமா, நமக்கு முன்னால் நடுவில் எனக்கு உங்களுக்கு நடுவில் ஒரு கலவரம் நடந்துட்டு இருக்கு. லைஃப் இப்படி தான். ஆனால் அந்த கலவரத்தை தாண்டி நான் பேசுகிறேன், இந்த கலவரத்தை தாண்டி நீங்கள் கேட்குறீங்க. தட் இஸ் லைஃப். செட்டில் ஆயிடுச்சு. யூ கேன் டிமாண்ட். எப்போ டிமாண்ட் வரும்னா, எப்போ உன்னுடைய குவாலிட்டியை நீ ஹை பண்ணிக்கிறியோ அப்போ